அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் ஹாஜி ஜான் எஸ் முகமது கௌசாயிப் காதிரி. எனக்கு ஹஜரத்துக்கு ஒரு தொடர்பு என்னுடைய நண்பர் ஹஜ்ஜின் மூலம் ஏற்பட்டது. அதுலேருந்து நான் ஹஜ் ரோட்டோடு இருந்தவன். ஆரம்ப காலத்தில் ஹஜரத்து என்ன செய்வாங்க, வருவாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த தர்கா காதியா மதரசா உள்ள திண்ணை ரயில் அந்த இதுக்கிட்ட உள்ள திண்ணை உட்காந்து பேசுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த தர்கா இது உள்ளார போய் தாமாட்ட மனாராத்தாக்கில் உட்காந்து பேசுவோம். எப்போவாச்சும் தக்கியாவுக்கு போவோம், சமயத்தில் கடற்கரைக்கு போவோம். இப்படி பேசிகிட்டு இருந்தோம். இப்படி இருந்துட்டு இருக்க காலத்தில் அப்புறம் கடைசியாக சியாமகத்தில் உள்ள ஒரு வீடு பிடிச்சி அங்கே போயிருந்தோம். அப்போ அங்கேருந்து மாதிரி இது மெயின் ரோட்டில் சின்ன ஆஜார் வீடு, அப்போ கருப்பா வீட்டுக்கு பக்கத்தில் 3வது வீட்டுக்கு அங்கே இருந்து அங்கே ரொம்ப நாள் முதல் சைடு இருந்துச்சு. அங்கே தான் எல்லாம் போயிட்டு இருந்தோம். சங்க பிள்ளைங்க ஓடுவோம், எல்லாத்தையும் பிள்ளைங்கம்பாங்க. யாராக இருந்தாலும் சீக்கிரமாக சேர்க்க மாட்டாங்க. அந்த புதா ஷெரீஃப் வர சொல்ல ஒழுக்கமாக இருக்குன்னு அமைதியாக வரணும். அங்கே வந்ததோடு நேராக போய் அத்தர் வச்சுருப்பாங்க, மஜ்மா அத்தர். அதை எடுத்து தடவிட்டு போய் வரிசையாக உட்காந்துருந்தேன். எந்த பேச்சும் இருக்காது, அமைதியாக இருப்போம். போய் உட்காந்ததோட தொப்பியை கழித்து கீழே வச்சுருவோம். இது புர்தா ஷெரீஃபுக்கு என்னன்னாக்க முதல் நாள் யார் முறை செய்கிறாங்களோ அவங்க அன்றைக்கி காலையில் போய் கழுவி விட்டு இதெல்லாம் போட்டு கழுவிலாம் விட்டுருந்தேன். அப்புறம் சாயந்தரம் போய் பிள்ளைங்க வருவாங்க, பாய் போட்டு முறைக்காரவங்க என்ன செய்யணுன்னாக்கா, தண்ணி செம்பு இருக்கும், அந்த செம்பில் தண்ணி எடுத்து கழுவிட்டு செம்பு தண்ணி வச்சு பூவை கறி வச்சுட்டு விளக்கு பத்தி கொளுத்துறதுக்கு இருக்கும், அது எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறோம். எல்லாம் பிள்ளைங்க வந்துவாங்க. நான் புதா ஷெரீஃபுக்கு முன்னாடியே ஹஜ்ஜத்தை போய் குளிச்சுட்டு அங்கேயிருந்து உட்காந்துட்டோன்னா லைட்டை ஏற்றி பத்தி ஏற்றி அந்த பத்தியை 3 இதாக வைப்போம். பின்னாடி 1, முன்னாடி 2, 3 இதாக வைக்கணும். அப்படி தான் வைக்கணும். அப்படியே அவங்க எது சொன்னாங்க அதெல்லாம் செய்யணும். அது எந்த மாற்றமும் இருக்காது. இது ரொம்ப டிசிப்ளின், அமைதி தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எல்லாம் யாரையுமே தயவுதாட்சணம் இருக்காது. பணக்காரன் வயலை சின்னவன் பெரியவங்க தாட்சணம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான் அவங்களோட இது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. யார்ட்டையுமே எதுவும் எதிர்பார்க்காதவங்க. ஏன்னா இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கிறோம். அப்புறம் அங்கேருந்து நான் இதுக்கு நூக்கடுதல் வீட்டுக்கு வந்தோம். நூக்கடுதல் வீட்டில் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்போ நூக்கடுதல் கூட இருக்க சொல்ல ஒரு இது இந்த எப்படின்னா புதா ஷெரீஃபுக்கு தபருக்கு செய்கிறவங்க யார் எதுவுமே செய்யலாம், இதுதான் செய்யணும்னு கண்டிஷன் கிடையாது. அந்த மாதிரி செய்ய சொல்ல என்ன செய்யலாக்கா, புதா ஷெரீஃப் செய்கிறவங்க முறைக்காரவங்க தபருக்கு கழுவு பிளேட்டை கழுவி வச்சு கொடுக்கணும். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கறி வச்சிருந்தேன். இதெல்லாம் பெரிய பணக்காரர், 40 பெரிய பணக்காரவங்களாம் 7 வரைக்கும் எல்லாமே வருவாங்க. அதில் ஒரு நபர் இளைஞர், அவங்க தான் நான் ஸ்ரீப்பரை கழுவ மாட்டேன் அப்படின்னாரு. ஹஜ்ஜர் சொன்னாங்க, யாராக இருந்தால் ஒரு இதுதான், அவங்கெல்லாம் கழுவுறேன், நீங்கள் கழுவுறனா கழுவுங்க, இல்லைன்னா இப்போ அது செலவாதுங்க அப்படின்ட்டாங்க கண்டிஷனாக. அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி அந்த நூக்கடுதல் சொல்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒரு பிரச்சனை. நான் எங்கள் வீடு 2வது வீடு ஹஜ்ஜத் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டில் நான் நூக்கடுதல் பழைய வீடு எங்கள் வீட்டில் தான் இருக்கேன். நான் வர்ற ஒரே பிரச்சனையாக இருக்குது. பார்த்தா உள்ளார பிரச்சனை பண்ணிடுற ஒரு ஆள். அங்கே போகிற ஹஜ்ஜத்தை ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படியே இதில் உட்காந்துருக்காங்க, இதில் கட்டில். நான் போய் உள்ளே போய் ஹஜ்ஜத்தை கொண்டு டீ கடை அப்துல் காஷிம் டீ கடைன்னு ஒரு கடை இருக்கும், அங்கே விட்டு ஸ்டூலில் உட்கார வச்சு நான் உள்ளே போய் அந்த ஆளை பிடிச்சி விரைச்சி விட்டுட்டு அப்புறம் கண்ணாடியெல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு, அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஹஜ்ஜத்தை கொண்டு வச்சேன். அது கடையை கேள்விப்பட்டு எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி இது சம்பவம் அதை நமக்கு தேவை சம்பவம் இருக்குது. ஹஜ்ஜத்து ரொம்ப பயப்படுவாங்க, எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு இது பிடிச்சா அந்த பிடி தான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒன்று வேணும்னா அது வேணும், அது எப்படி இருந்தால் வேணும், அப்படி மாதிரி விடாது. அப்புறம் அங்கேருந்து அந்த கூட்ட விட்டு மறுபடியும் இதுக்கு போகணும், எங்கள் முஷியாம்பாய் தெருவு. மறுபடியும் அங்கேருந்து தாம்பரம் தெருவு வந்தோம். தாம்பரம் தெருவு ஒரு சொல்லிட்டு ஹஜ்ஜத்து ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் பிள்ளைங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த அஜிப்பில். அது மட்டும் இல்லாமல் ராத்திரியில் 2 பேர் இந்த டியூட்டி போட்டுருவாங்க காலம்ங்கிறதுக்காக. ஒருத்தர் உட்காந்து எத்தனை பேர் இருந்தாலும் சரி, கப்பில் சாதா பிளேன் டீ வாங்கி வச்சுருப்போம். வாங்கி குடிச்சிட்டு போய் டீ பார்த்து உட்காந்துருப்பாங்க. நாங்கள் போய் யாருக்கிட்ட ஒரு ஆள் போய் அமுக்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டாலும் கையை தோட காலம் ஆட்டுவாங்க, அமுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. அவங்க என்ன படுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. அதே ஓதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் தூங்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ மாறிக்கிடுவோம். காலையில் 6 மணிக்கு மற்ற பிள்ளைகள் வந்துடுவாங்க, நாங்கள் போயிடுவோம். எம் டியூட்டியை உள்ள போயிடுவோம், போயிட்டே வருவோம். எதை அவங்க தூக்கிட்டு இருப்போம். அப்புறம் 9 10 மணிக்கு தான் எந்திரிச்சு வருவாங்க. அதே நேரத்துக்கு ஓதி பார்க்குறது ஜனங்க நிறைய வந்துடும். எங்களுக்கு எதாவது ஓதி வரணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, முன்னாடி போய் கதவை சுண்டுவோம், உள்ளே அப்படியே திறந்து விடுவோம், உள்ளே போய் உட்காந்துருவோம். வெளியே ஜனங்க நிறைய இருக்கும்.
அந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களோட தேவையை முடிச்சுட்டு அது பிறகு அஜயத்து முடிச்சு வந்ததோட எங்களுக்கு டீயை கொடுத்தா ஃப்ரீயில் குடிப்பாங்க. அது பிறகு எங்கள் வேலையாக முடிச்சுட்டு ஜனல் விட்டு இதெல்லாம் திறந்து விட்டாங்க. ஜனலை வாசம் ஃபுல்லாக இருக்குது, எந்தோடு வாசம் வரைக்கும் ஜனங்கள் இருக்கும். வரவங்க அவங்களுக்கு உள்ள பிரச்சனையை விசாரித்து அது எதுக்கு ஓய்வு பார்க்குறவங்க ஓய்வு பார்ப்பாங்க. பத்தி சாம்பிராணி ஓய்வு கொடுப்பாங்க, பத்தி சாம்பிராணி கொடுப்பாங்க. தட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறவங்க தட்டை எழுதி கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்தவங்க எல்லாம் செஞ்சாங்க. யார் யார் எந்த தேவைகள் வந்தால் அந்த தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு பூர்த்தி அவனுக்கு எல்லாமே ஒரு செக்ஷன்ஸ் அவனுக்கு. அது எந்த ஃபீக்காக இருந்தாலும் சரி, அது செய்வனையாக இருந்தாலும் சரி, ஏவலாக இருந்தாலும் ரூபானி பாதி எதாக இருந்தாலும் இதாகிடுச்சு. சும்மா சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சிகரெட் போய் தான் ஊதுவாங்க. அதை பார்க்கறதுக்கு சிகரெட் போய் ஊதமாக இருக்குது. அதோடைய நம்பினவர்களுக்கு அது எல்லாம் ஜெயமாக இருந்துச்சு, எல்லாமே நன்மை அப்படின்ச்சு. அதே நேரத்துக்கு அங்கே அந்த விட்டு இருக்க சொல்ல அங்கே சொந்தக்கார வேண்டிய இடங்களில் சாப்பாடு வரும், பைசால் வரும். என்ன செய்வோம், அதுக்கு எது பிரிக்கமாக இருக்க விருப்பமாக இருக்க அது இடத்துல மீதான இடத்துக்கெல்லாம் இருக்க பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நோம்பு பெருநாக்கு 2 பெருநாக்கும் ஒரு 10 வீட்டிலேருந்து பணியாரம் வரும், 10 வீட்டில் சோறு வரும். யாராச்சும் ஒரு இடத்துல உள்ளதான் எடுத்து வச்சுக்கிட்டே மீதி எல்லாத்தையும் எடுத்துக்க அனுப்புவான். அந்த மாதிரி பிள்ளைங்களோட நான் சேர்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தா எல்லா காரியங்களாக இது நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே இருக்கும்போது சினி ஃபீல்டுலேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து மற்ற பிரமுகர்கள்லேருந்து எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதில் எல்லாமே பெரிய அஜாத் பாட்டு போனவங்க அதெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. எல்லா வகையிலையும் டாக்டர்கள் வருவாங்க. ஏன்னா டாக்டரு வருவாங்க, எல்லா டாக்டரும் நம்ம முஸ்லீம் டாக்டர் ஆப்டர் டாக்டர்லாம் வருவாங்க. இப்படி இருந்துட்டு ஆஜாத்து சரியாக இருந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சொன்னால் ஓதி பார்க்க வரவங்கள்ட்ட எதுவுமே கேட்கறது இல்லை, யாருக்கு கொடுத்தா எதுவும் வாங்குறது இல்லை. எதையும் எதிர்பார்க்காமல் செஞ்சதுனால தான் நான் படிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காசு வாங்கிட்டு செய்கிறாங்க, படிக்க மாட்டேங்குது. இவங்க மழை கோணாமல் செய்வாங்க. ஆனால் பேசுகிறது நம்ம போய் பேச உட்காந்தோம்னாக்கா எப்போ பேசாதோ அப்போ தான் நம்ம இஷ்டம் பேச முடியாது. நம்ம பிரச்சனை எல்லாம் தான் அதுக்கு பதிவாக மாதிரியே பேசுவாங்க, நம்ம கேட்போம்னு சொன்னால் அது கேட்க முடியாது. அது எப்போ பேசுனால அவளுக்கு பேசுனா ராகி பேசுனா பேசாமல் இருப்பான், அது சொல்ல முடியாது. அதை காத்து கடந்து பண்ணிட்டு இருந்தவங்க நிறைய அனுபவிச்சுட்டு போயிடாங்க. எங்களுக்கெல்லாம் கலாத்தில் அதிகமாக இருக்க முடியாது, நாங்கள் வந்துடுவோம். அதனால் எங்களுக்கு அதை பற்றி சரியாக தெரியாது. இந்த சூழ்நிலையில் அதை அப்புறம் காலம் தலைமாட்டு தெருவில் தான் அது ரொம்ப இதாக இருந்துச்சு. தலைமாட்டு தெருவில் இருக்கும்போது பல இப்போ புதுதாக செழிப்பு நாடகத்தில் என்ன செய்வாங்க, பொறை காசுன்னு கொடுப்பாங்க. பொறை காசு 25 காசு பழைய புது காசு. இந்த காசை வாங்குறதுக்கு எங்கேருந்து வராங்க, கூத்தாலூர்லேருந்து கார் பிடிச்சி வருவாங்க. கிளியனூர், திருவாரூர், கொடிகாப்பாளையம், அதே கம்பகுளம், நம்ம மஞ்சக்குளை, நாகப்பட்டினம், காரைக்கால், நிறவி, பட்டணம், இப்படி எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. உள்ளூர் மக்கள் வருவாங்க. யார் போனாலும் பிள்ளை பெரியவங்க யாரும் 4 ரூபா கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அதுக்கு பிறகு என்ன கூட்டம் அதிகமாக போட தவிர 10 காசு சின்ன காசு கொடுத்தாங்க. அது வாங்கணும் பறக்கத்து, அதுக்காக வாங்கிட்டு போவாங்க, எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் எல்லாருக்காக செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு என்னுடைய சம்மந்தப்பட்ட வகையில் என்னக்கா எங்கள் குடும்பத்தாரில் ஒரு குழந்தை 40 நாள் தொட்டில பிள்ளை இருக்குது. அந்த தொட்டில பிள்ளை என்னக்கா பிளேடால் கிழிச்ச மாதிரி இருக்குது, குப்பையில் தோந்திட்டு இருக்குது. ஹஜ்ஜத்தை போய் சொல்லணும். அப்போ ஹஜ்ஜத்தை வருவா வீட்டுக்கு. அதை போய் கூடிய பணத்தோட பார்த்துட்டு இது ஏவல் கோரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாங்க. வெச்ச இடத்துக்கு போச்சு அறுத்து கட் பண்ணி போட்டு ஓதி தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அது தவிர என்னுடைய மகளுக்கு செய்தான் கோளாறு, இது கோளாறு. அதுக்கு பத்தி ஓதி கொடுப்பாங்க, தண்ணி ஓதிப்பாங்க. பத்தியை 3 பாகமாக போட்டு காலையில் ஒரு பாகம் எரிய ஒன்று, அதில் பவனிக்கு ஒரு பாகம் எரிய ஒன்று, ராஜி ஒரு பாகம், இப்படி இது பண்ணி அது நல்லா வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து காலண்டர் ஒன்று தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலண்டர் எப்படின்னு சொன்னாக்கா இங்கிலீஷ் மாதத்துலேருந்து அரபி மாதம் பார்க்கலாம், அரபி மாதத்துலேருந்து இங்கிலீஷ் மாதம் பார்க்கலாம். அது தயார் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னுடைய பிறந்த நாள் 18/6/43 ஹஜ்ஜத்திட்ட சொன்னேன். உடனே அது நான் பெருநாப்பில் 16 தான் பிறந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொன்னால் கரெக்டாக சொன்னேன் ஹஜ்ஜத்து. அந்த மாதிரி காலண்டர் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலை. 2வதாக எல்லாத்தையும் ஜெயம் காலண்டர் தான் மாட்ட சொல்லுவாங்க. அது பல கலர்கள் இருக்கும். 25 மார்ச் மாதம் ஒரு பட்டை, செப்டம்பர் மாதம் 21ஆம் ஒரு பட்டை நடக்கும். அந்த ஃபங்க்ஷனில் அப்போ தான் இந்த எம்பளம் வச்ச கார்டு ஒவ்வொரு இதுக்கு
முஷ்ட நட்சத்திரம் வச்சு புறையை கணிப்பாங்க. அதை வச்சு தான் வந்து என்ன செய்வோம்னாக்கா இந்த பட்டை கொடுக்குறது. பட்டை எழுதுறதுன்னு சொன்னால் எல்லாம் போய் உட்காந்துருப்போம். ஹஜ்ஜத்து உட்காந்து பட்டை எழுதிவாங்க. ஒரு ஆள் பின் பண்ணி வச்சுப்பாங்க. அது என்ன கலர் அன்றைக்கி இந்த கலருமா அந்த கலரோட வெள்ளை அந்த ஏதாச்சும் ஒரு கலர் கொண்டு போவோம். அந்த கலரை பட்டையை கொடுப்பாங்க. வாங்கிட்டு தொட்டு முடிச்சுட்டு ஏன்னா வருவோம். நாங்கள் ஜராக்கு ஜாரத்துக்கு போகிறதுக்கு அமைதியாக போகணும். எந்த பிரச்சனையும் கூட சத்தம் இருக்கக்கூடாது. நாளைக்கு ரூட்டில் போது நீங்கள் போகிறது செய்யக்கூடாது. அதே மாதிரி 2 பேராக போய் ஜரா போய் சார்ஜ் பண்ணுவோம். இப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹஜ்ஜத் வீட்டுன்னு சொல்ல காமாட்டிலேருந்து ஜாத்து பண்ணுறவங்களும் வந்து ஜராவை போய் ஜாத்து பண்ணுறவங்களும் இருக்குது. அது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களை வந்து எல்லாத்தையும் சங்கம் செட்டு பிள்ளைங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வீட்டு சேவைக்கு எந்த தேவையாக இருந்தாலும் செட்டு பிள்ளைங்க எல்லாம் கலந்துக்கணுன்னு அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே இப்போ எல்லா தேவைகளையும் கலந்துக்கிடுவோம். எங்களை வந்து டிசிப்ளினோட ஒழுக்கத்தோடு நடத்துனாங்க. நீங்கள் அவங்க தொழுவ மாட்டாங்க, எங்களை தொழுதான் தொழுவாங்க. நாங்கள் தொழுவோம். சில அவங்க தொழுவாங்க, நீங்கள் தொழுவாங்க சொல்லுவாங்கம்பாங்க. அது அவங்க இது எங்கேருந்து அவங்க சொல்லுவே நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்தாங்க. நடந்துருந்தோம். எங்கே போனாலும் ஹஜ்ஜத்து பிள்ளைங்க தெரிகிற மாதிரி வந்து நடந்துக்கணும்பாங்க. அதே மாதிரி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வெளிநாட்டு போயிட்டாங்கனாக்கா அவங்க வந்து அங்கேருந்து தொடர்பு கொண்டு நல்ல கெட்ட எல்லாம் கேட்பாங்க. எத்தனையோ பேர் ஹஜ்ஜத்து கேட்டு தான் பேர் வைப்பாங்க. ஹஜ்ஜத்து கேட்டு தான் நாள் குறிப்பாங்க. ஹஜ்ஜத்து கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஹஜ்ஜத்து வானான்னு செய்ய மாட்டாங்க. அது மாதிரி புர்தா ஷரீஃபுக்கு வர முடியாத அன்றைக்கி நைட்டில் நீ எங்கே இருக்கு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 8லேருந்து 9 வரைக்கும் உட்காரு, அமைதியாக உட்காரு அப்படிம்பாங்க. புர்தா ஷரீஃபில் கலந்த மாதிரி ஒரு இதாகும்னு சொல்லிட்டு அதே மாதிரி உட்காந்துக்கிடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லணும்னாக்கா என்னது ஏன் ஹஜ்ஜத்து என்னது உனக்கு என்ன நான் பார்த்துக்க நீ போ நான் இருக்கேன் நீ என்ன பண்ணுறேன் அப்படின்றவா. வந்து ஒரு சில என்ன ஒரு டிப்பு என்னன்னாக்கா நம்ம தர்காவில் நம்ம முதுகு ஷரீஃபில் வெளியூர் பொம்பளைங்க மாயாவத்துக்கு பார்த்து ஒரு 3 சின்ன கைதியாக பிள்ளைங்க அவங்க என்னன்னாக்கா தாதா வந்துட்டு அம்மா நான் தாதா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாக இருக்குது. எங்கள் பொம்பளைங்க சாய்மாட்டு பொம்பளைங்க இருந்தவங்க அது சொல்லி விட்டு பிரச்சனை ஆக்கி விட்டு பெரிய பெரியாரெலாம் போய் அவங்கள்ட்ட போய் ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஹஜ்ஜத்து சொல்லி கேட்டேன், ஏன் ஹஜ்ஜத்து இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்து தாதா வந்து அம்மா வந்தேன்னு சொல்லியிருக்கு. அந்த ஜமாக்கெல்லாம் ரொம்ப போய் இது பண்ணுறாங்க. அவ்வளோ பைத்தியக்காரனுவ நிச்சயமாக வந்து பொம்பளை மேலே பெரியவர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நான் போய் கலாட்டா பண்ணுவான். நீங்கள் பண்ணுவேன் ஏதாவது எனக்கு எதாவது பிரச்சனை வந்த நான் பார்க்க நீங்கள் போங்கண்ணா. இது வந்து 10 மணிக்கு வருவான்பா எல்லோரும் பெரிய கும்பல் இருக்கு எல்லாம் கேள்விக்கப்போ வந்தோம். நான் அங்கேன்னு போனேன். எல்லாம் போய் சலாம் அலைக்கும் நான் யாருண்ணா நீ சாபு இல்லையா இப்படி சார் நான் நீங்கள் தாதான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தாதா வந்தால் நான் யாருண்ணா நீ சாபு அப்போ நீங்கள் தாதா இல்லை என் பேரன் நீ சாபு நீங்கள் வராது வார்த்தை வராது சாபுங்கிற வார்த்தை வராது நீ என் பேரன் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் தாதா இல்லை. சரி எங்கள் அம்மா என்ன செய்யடா நாளைக்கு வருவா. எங்கள் அம்மா வரமாட்டாங்க. ஏன் வருவா எப்படி வருவா எங்கள் அம்மா வரமாட்டாங்க அப்படின்றதோட ஏன்னா அப்படியே படுத்துட்டான். நான் சொன்னேன் ஏன் வரமாட்டான்னு சொன்னேன். எங்கள் அம்மா இதால் இருக்காங்க. எங்கள் இதால் அம்மா எப்படி வர முடியும்? இது தாதாவா இல்லை. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு லாட்டா பண்ணியிருந்தீங்கன்னாக்கா சரியாக வராது. நாளைக்கு இந்த நேரத்தில் நான் வருவேன். இந்த தாதா இந்த வேஷம் போட்டு யாரும் வந்தீங்கன்னா என்ன நடக்குன்னு தெரியாதுல்ல. என்னால் அந்த இதாக போயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம செட்டுப்பிள்ளையில் உள்ள வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு மலையாதான் ஒரு அழகான பெண்ணு. அவள் வந்து ஒரு நம்ம செட்டுப்பிள்ளையில் ஒரு ஆள் அபரிவிக்கிற என்ன செஞ்சா அஜிமித் நாயகன்னு சொல்லிவிட்டு இந்த மாலை போடு அதை பொடி போட பெரிய பண்ணிருப்பாங்க. அது சில பேர் குறைஞ்சி இது ஐயோ சொல்ல நம்ம பிள்ளைகள்ட்டே கை வச்சுட்டாவா போங்க போங்க அப்படின்னா அங்கேருந்து போய் அங்கேயே பிரச்சனை பண்ணி அதை ஓட விட்டோம். ஏன்னா அதே எது நன்மையாக இருக்குது செய்ய சொல்லுவாங்க, தீமையை செய்ய விட மாட்டாங்க. அதே நேரத்துக்கு போய் அவங்க இது ஒரு என்ன ஒரு நல்ல பழமோ கெட்ட பழமோ எனக்கு தெரியாது. ஒரு சொன்னால் உடனே பிடிச்சிடுவா. ஒரு டீப்பு அதில் வந்து பக்கத்து வீட்டில் என்னாச்சுவா 50-100 கிராமு ரவை வாங்கி கொடுத்து உப்புமாக்கு பண்ணிக்கிருப்பா. உப்புமா பண்ணிட்டு வரோம். நான் பார்த்துட்டு சொல்ல அப்படிம்பா. நான் சொன்னேன் இது என்ன உப்புமா இல்லை புட்டுமானாண்டேன். ஒரு பிச்சை தெரியுமாண்ணா எனக்கு இந்த மாதிரி செய்ய தெரியாது, ஐயர் கேட்ட மாதிரி செய்ய தெரியுது செஞ்சுட்டு வாங்கட்டா. அது தான் ஒரு கஷ்டம். உடனே போய் 11 மணி பவுல் உடனே போய் ரவை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து போய் அதை கொடுத்து முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு தோரம்பருப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு இது பண்ணி எண்ணெய் நிறைய ஊற்றி கொண்டு போனேன். பிரித்து பார்த்தா அவர் கூப்பிட்றா அந்த வீட்டில் வந்து அந்த பொம்பை வந்துச்சு. என்னாடி உப்புமான்னு எனக்கு இவ்வளோ நாள் ஏமாத்திருந்தா நான் கோயம்புத்தூரில் அன்னப்பூர்ணாவில் திருந்ததுக்கு அடுத்தபடியே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றா. அதுலேருந்து ஹஜ்ஜத்துக்கு உப்புமாலாம் ரொம்ப பிரியம்.
அதே மாதிரி புத்தா ஷெரீஃபில் வந்து என் முறை வந்துச்சுனாக்கா ஈஸ்டாப்பாக சொல்லுவாங்க உப்புமா போடணும் அப்படிமா. அதே மாதிரி போட்டுருப்போம். நான் அப்போ வந்து புத்தா ஷெரீஃபுக்கு கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட வரும். அதாவது என்ன உப்புமா வாங்கிட்டு வரோம். எல்லாமே ஹெல்ப் பண்ணுவான். ஈஸ்டாவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. வச்சு எல்லாத்தையும் பற்றி கொடுப்போம், கழுவோம், இது பண்ணுவோம். ரொம்ப ஜாலியாக போயிட்டு தான் இருந்துச்சு. நான் அப்புறம் அந்த வீட்டிலேருந்து அஜித் இந்த வீட்டுக்கு வந்ததோடு தான் அதுக்கு இருக்கிறேன். இது கொஞ்சம் தனியாக தனிமைப்படுத்தப்பட்டா, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே ஃப்ரீயாக பிள்ளைகளோடு இருந்தால் இங்கே தனிமைப்படுத்தான் வந்து ஒருத்தி போய் என்ன சொன்னாக்கா எல்லாம் வந்து ஏதாச்சும் காணா போச்சுன்னாக்கா அஜத்தை போய் சொல்லுவேன். அஜத்து காணா போச்சு போய் தேனுங்க கிடைக்கும்பா, சேராங்க கிடைக்காதும்பா. ஒரு டீப்பு 7 பட்டன் பிரிச்சு ரெடி, அது ஃபேமஸ். அது வாங்கி வச்சுருக்கேன். காணா போயிடுச்சு. போய் சொன்னேன், தேடாதீங்க கிடைக்காதுன்றா. இதை விட்டு தேடல. ஒரு பல சாமான்கள் கிடைக்கிறதா கிடைச்சிருக்கு. கிடைச்ச என் மாவை சின்ன மாவை கல்யாணத்தில் என் அண்ணன் மாவட்ட வந்து என் மோதிரம் அப்போ மோதிரம் இருந்துச்சு. ஒரே யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டு 8 மோதிரம் இந்த முந்திரி மோதிரம் பாலவோட மோதிரம் அந்த 8 மோதிரம் ஒரே மாதிரி எங்கள் மாவை கைக்கு வாங்கி வந்து போட்டுருந்தேன். அதில் என்னன்னாக்கா ஒரு மோதிரம் காணா போயிடுச்சு. ஹஜத்தை போய் சொன்னேன், ஹஜத்து வச்ச மோதிரம் உனக்கு காணா ஹஜத்துங்க போய் தேட கிடைக்கண்டா. நானும் வந்து வீட்டில் வந்து எல்லா அலுமாரியை போட்டு எல்லா சாமானையும் பார்த்து எல்லா இடமும் பார்த்து ஒரு இடம் இல்லை. என்னடா அஜித்னு சொல்லி கிடைக்காம இருக்காத, கிடைக்கிது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்தாம்மா ஒரு காணா போச்சு, ஒரு மோதம் தான், அதே அளவுக்கு அதே மாதிரி அதே இடைக்கே ஒரு மோதம் செஞ்சு தந்துடுறேன்னு செஞ்சு வந்துடுச்சு. செஞ்சு கொடுத்தாச்சு. என் மாவா போய் கதவு அலுமாரி திறக்கிறா, முன்னாடி அப்படியே நிற்கிது அதே மோதிரம். அதான் இப்போ நான் நினச்சேன், என்னடா அஜித்து வந்து கிடைக்கணுன்னு போய் கிடைக்காம போகாத. இப்போ பெரிய நம்ம நினச்சேன் அது இந்த கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அது ஒரு சம்பவம், எனக்கு நல்ல சம்பவம். ஏன்னா அப்புறம் அவர்கிட்ட கொடுத்து அவள் பழைய மோதிரம் வாங்கிட்டு புது மோதிரத்தை கொடுத்துட்டான். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் யார் எதுக்கு பண்ணாலும் வந்து அவங்க வந்து என் முகம் சொல்லிக்காமல் எல்லாமே செஞ்சு விட்டுருப்பாங்க. யாரையுமே எதிர்பார்க்கல. இப்போ அவள் பணக்காரன் வந்தாலும் சரி, ஏழை வந்தாலும் சரி, யார் யாருக்கு அது செஞ்சாங்க. அதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், அவங்க இப்போ நீ உனக்கெல்லாம் அதை பற்றி நான் இருக்கேன் உனக்கெல்லாம் அப்படின்றா. அந்த தைரியத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப பயன்படுத்திக்கலாம். இப்படியே இருப்பான்னு நினச்சிட்டு இருந்துட்டோம். அதுதான் காரணம், மெயின் காரணமே. பயன்படுத்தாமல் போனது காரணம். இப்படியே இருப்பான், நம்ம இப்படியே இருப்போம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆளுக்கு எனக்கு வயசு வந்து 10 வயசு வித்தியாசம். பர்த்து 33, என் பர்த்து 43. 10 வயசு வித்தியாசம் எனக்கு அஜத்துக்கும். ஆனால் அதை வந்து இவர் சீக்கிரமாக போவான்னு நாங்கள் எது பண்ணல. ஐசியூவில் இருந்துக்கிட்டு சீரை கொடுத்தாங்க. ஐசியூவில் டாக்டர் ஜமாலி இவர் அன்சார் டாக்டர்கிட்ட ஐசியூவில் சீக்கிரம் இருப்பார். சீக்கிரம் இருப்பா யாராச்சும் குடிக்க விடுவோன்னா குடிப்பா. அதே மாதிரி வர பிள்ளைகள்லாம் எல்லாம் காட்டன் சீக்கிரம் வாங்கிட்டு கொடுப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க காட்டன் சீக்கிரம் யாருந்தாலும் ஆனால் கேட்க மாட்டான் யார்ட்டையுமே. அவனா வாங்கிட்டு வந்துருப்பான். சிகரெட்டு கையில் இருப்பான். சிகரெட் குடிச்சு பாயெல்லாம் இந்த கால் போட்டு சிகரெட் அப்படியே பேர்த்திக்கிட்டே இருப்பான். சமயத்தை குடிப்பான், சமயத்தை பேர்த்திக்கிட்டே இருப்பான். ஏன்னா கையில் சிகரெட் இல்லாமல் இருக்காது. சாதாட்டி அது எப்போ சாப்பிட்றா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. 3 மணிக்கு மேலே இப்போ கை வர வச்சு கொடுப்பாரு. ஏன்னா ஆனால் ரொம்ப ஈஸ்டாவுக்கு அதுக்கு ரொம்ப கிஸ்மத் பண்ணியிருந்தோம். அதோட வந்து நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிச்சுட்டு இது பண்ணியிருந்தது ஈஸ்டாவுக்கு. அப்போ வந்து சஹாபின் தான், குடும்பத்தில் சஹாபின் தான் வருவார். சின்ன பிள்ளை அவங்க அதை தான் அவர் தான் இதுக்கு வருவார் புத்தா ஷெரீஃபுக்கு. வேறு யாரையும் சேர்க்க மாட்டான். புத்தா ஷெரீஃபுக்கு ஒருத்தவங்க திடீர்னு வந்து சேர்க்க மாட்டான். நீங்கள் நான் வந்தேன்னு சொன்னாக்கா அடுத்த வாரம் வாங்க, 2 வாரம் சேர்த்துவாங்க, 10 நாள் சேர்த்துவாங்க, அடுத்த மாதம் வாங்க, இப்படி ஒரு 2 மாதம் இழுத்தடிப்பாங்க. இழுத்தடித்து கரெக்டாக வர்றானா ஓடுறானா பார்க்குறது. வரான்னு வந்தாலும் சேர்த்துவான். அது வரைக்கும் கேட்க மாட்டான். நீங்கள் வாங்க நாங்கள் ஒன்றும் கிடையாது. அதை போராடியா போனான்னு கேட்க மாட்டா. ஏன்னா புத்தா ஷெரீஃபில் வந்து வந்தத்தோட இதை பிடிக்கிட்டு போய் உட்காந்து சந்தையில் உட்காந்து தொப்பியை கட்டி உட்காந்துன்னு அஜித் வந்து வந்தத்தோட சுவாத்தியாக சொல்லிட்டு இதை கட்டுவாங்க, சுண்டை கட்டுவாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் தொப்பியை போடுவோம். ஃபாத்தியா முடித்து கீழே வச்சுருவோம். புத்தா ஷெரீஃபாக ஓதுவா. அது ஓத சொல்ல சில நேரத்தில் இடையில ஓதுறதுக்கு கொடுப்பாங்க. சில நேரத்தில் வந்து மூச்சு இழுத்து விட சொல்லுவாங்க. ஐயா நாங்கள் தம் கட்டி விடுவாங்க. அப்போ நாங்கள் ஓசலாக மூச்சு இழுத்துடுவோம். அப்போ விடுவோம். அப்போ மூச்சு பயிற்சி மாறிடுச்சு. இப்போ அந்த மூச்சு பயிற்சி எப்போ எங்களுக்கு உதயம் வந்துச்சுனாக்கா எங்கள் வயசான அளவுக்கு இந்த லாக்டவுன் டைமில் பல்ஸ் கம்மியாகும் மேம் இருக்கிறதுக்கு மூச்சை இழுத்து விடுங்கன்னா அப்போ ஹஜத் அப்போ எங்களுக்கு சொன்னது. இப்போ அது வந்து இதில் சொல்கிறோம், எங்கள் கவர்மெண்ட்டில் சொல்கிறோம். ஏன்னா அதனால் வந்து
இந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளோ சம்பவங்கள், எத்தனை சம்பவங்கள் சொல்கிறது தெரியலை. இல்லாத வயசானதால் ரொம்ப சம்பவங்கள் மறந்து போச்சு. ஏன்னா அது எங்கள் குடும்பத்தால் ஒரு ஆள் என்ன செய்யணாங்க வந்து என்ன வாப்ஸாவே புகாய் ஊதுறாரு, சிகரெட் பாய் ஊதுறாரு. அது ஆமாம், அஜித்து சிகரெட் போக தான் விடுவா. எங்களுக்கு நல்லா போகுது, நம்மளவருக்கு நல்லா போகுது, மற்ற பேர் நல்லா போகுது. ஏன் அப்படின்ட்டேன். கொஞ்ச நாளைக்கு செஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னை கூப்பிட்டு முறையை சொல்லி கூப்பிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகிற பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒத்துக்கிடாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து சிகரெட்டு குடிப்பா, தொழுவ மாட்டா, வந்து தொப்பி போட மாட்டா. நான் வந்து சிகரெட்டு உதவி போட சொல்ல உங்களை எடுத்துக்கிட்டாரு. இல்லை என்னை கூட்டிகிட்டு போங்க. அப்போ கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனால் சால்வ் ஆகணும், தேவை முடிஞ்சு அப்போ சந்தோஷமாக பிள்ளைலாம் வந்து மாப்பிள்ளை பிள்ளைலாம் வந்துட்டு இருக்காங்க இப்போ இது வரைக்கும். ஏன்னா அதே மாதிரி எனக்கு வந்து ஹஜரத்து என்னன்னாக்கா யாரையுமே வந்து பெருசாவோ யாரையுமே சிறுசாவோ நினச்சிட்டு கிடையாது. அவங்க வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் கீழே தான் உட்காருனேன். அதே தான் அந்த கால் இந்த ஈஸ்டேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பா. எவரோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே தான் உட்காருனேன். மேலே உட்கார முடியாது, யாரும் உட்கார கூட மாட்டாங்க. அதே மாதிரி ஆள்கிட்ட வந்து பயன்பட்ட ஆள்கள்லாம் வந்து நம்ம நாகூர் ரூமி அவரெல்லாம் ரொம்ப இது ரூமி, நிறைய மஞ்சள் ஜாஃபர் இவங்கெல்லாம் நிறைய கேட்டு அவங்க இது பண்ணி ரூமி வந்து அவர் எம்ஏ லிட்ரேச்சர், அவர் ப்ரொஃபஸர் தான். இதெல்லாம் இப்போ நிறைய புக்குகள் எழுதியிருக்கிறாரு. அஜித்துடைய இது தான். இது மாதிரி பல பேர்கள் பல மாதிரி இருக்காங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் அஜித்து இப்போ வெளியூர் போனோம்னாக்கா சில பேர் இந்த எம்பளம் வச்சுக்க பார்த்தோம், அஜித்து பிள்ளையா நீங்கள் பழகம் இருக்குது. எங்கேயும் விட்டப்போ தான் இது முன்ன வந்து செட்டில் உள்ள தான் எம்பளம் வைப்பாங்க. இப்போ எல்லா ஜனங்களும் எம்பளம் கேட்குது இப்போ. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதனால் வந்து இப்போ வந்து ஹஜரத்து என்ன செஞ்சாங்க, ஏதாவது ஜியாரத்து செய்கிறதுக்கு வந்து இப்படி தான் போகணும், இங்கே தான் ஜியாரத்து செய்யணும், இப்படி தான் வரணும் ஏன் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து ஹஜரத்து ஏதாச்சும் அல்லாத எப்படி துவா கேட்குறதுன்னு சொன்னாக்கா, நீ வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ப. அப்படி கேட்காத, யாரெல்லாம் எனக்கு எது தேவையோ அதை நீ அறிஞ்சவன், நீ அந்த நீ எனக்கு விடு, என் தேவை உள்ளதை நீ தா அப்படின்னு கேளு. அப்போ எல்லாத்தையும் அனுப்பி வருவான். நீ எனக்கு பணம் கேட்பா, இல்லை காசு கேட்பா, இல்லை உடம்பு சாப்பிட்டு கேட்பா. அப்படி கேட்காத, எனக்கு எந்தெந்த இது தேவையோ அது அத்தனையும் தாண்டி சொல்லிக்காங்க, அல்லாஹ் தருவான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை மாதிரி யாரும் சொன்னது கிடையாது. நம்ம என்ன செய்வோம்னாக்கா, என் கை கால் சார்ந்தது கூட, இல்லை பணத்தை கூட, அதிகமாக பணம் தான் கேட்போம். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால எதையுமே கேட்காத, எனக்கு உனக்கு என்னன்னு தேவை உனக்கு தெரியாது, அதான் உனக்கு எது தேவையோ அதுக்கே அல்லாட்ட அல்லா நிச்சயமாக தருவான். ஏன்னா அமைதியாக ஒழுக்கமாக இருந்தீங்கன்னாக்கா எப்போ நல்லா இருக்கலாம் அப்படின்னா. அவர் அஜத்தை வந்து அப்போ அஜத்து வந்து யாரையுமே இது பண்ண மாட்டா. ஒரு டீப்பு கடைசி நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு 10 20 பேர் 22 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். அவர் என்ன ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டா செஞ்சது அது எங்களுக்குள்ள பெரிய பாக்கியம் தான். ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு என்ன செஞ்சா, எங்கள் தலையில் கன்னத்தில் வச்சா கை வச்சா, கையை வச்சு கிட்ட இழுத்து எங்கள் நிச்சயத்தில் முச்ச விட்டா. அது எங்களுக்கு பெரிய பாக்கியம். நான் நினைக்கிறேன் அதுதான் பையத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா பையத்தை யாரும் கொடுக்க மாட்டா அஜத்து, அதுதான் பையத்தை நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி ஒரு அந்த பாக்கியம் கிடைச்சதில் நான் ஒரு ஆள், ஒரு 20 பேர் 22 பேர் இருக்கோம், அதில் அந்த பாக்கியம் கிடைச்சா நான் ஒரு ஆள். ஏன்னா என்ன சொல்கிறது என்ன தெரியல. ஆனால் சொல்லுவாங்க, யார் ரொம்ப வகுப்பாக இருக்காங்களே அவங்க கடைசி நேரத்தில் அவனை வந்து நவத்திடுவாங்கம்பாங்க. அதே மாதிரி ஹஜரத் வஃபாத்தில் நான் ஊரில் இல்லை. நான் வந்து காட்டுவாதார போயிட்டு மதுரை போயிட்டு 3 மணிக்கு சாயங்காலம் 3 மணிக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ ஃபோன் கிடையாது, எக்ஸ்டிடியில் தான் பேசுனேன். எஸ்டிடியில் பேசுகிறேன். அப்போ வீட்டில் சொல்ல அஜயத்தை மொத்தம் அப்படிட்டா எப்போ சாயந்தரமாக மயத்தி மணிங்க நான் 3 மணிக்கு மதுரையில் கலந்து வர முடியாது. அதை இது கடைசியாக அதை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு குடிப்பினை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து அப்படி என்னை நவத்திடுச்சு. அது என்ன சரியில்லை சரியில்லை. ஆனால் எங்களோட இருக்கா, எங்களை வழிநடத்திட்டு இருக்கா. அந்த ஆளோட இதில் தான் நாங்கள் நடந்துட்டு நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேங்கிறத வச்சு தான் நாங்கள் எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். என்ன இருக்கணும். அதனால் வந்து அதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஒரு பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது உடம்பும் சரியில்லை, இது பேச முடியல. ஏன்னா அதனால் வந்து நான் வந்து அதோட முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம்மா, எனக்கு முகமது சம்மம் மாவுக்கு சம்மா
அதே மாதிரி எல்லாத்துக்கும் கல் முஸ்டர் நட்சத்திரத்தை வச்சு கல் கொடுத்தா ஒவ்வொரு ஆளுக்கு எந்த ராசி கல்லுண்டு. ஏன்னா எவ்வளோ இருக்கேன் அதான் சொல்கிறேன். அதாவது நான் இருந்தது கஷ்டமான காலத்துல இருந்தேன். அதோட ரொம்ப சிரமமான காலம் இப்போ. அதுதான் இதை சொல்லுவானா இல்லை சும்மா சொல்லிச்சுங்க. அதுதான் இப்போ சொல்லுவானா அது சிரமமான காலம் இப்போ. அவன் வந்து சொல்லுவான் நான் வந்து துறவரம் ஆண்டதான் கல்யாணம் பண்ணி வாழாண்டு போய் அவன் இல்லற வாழ்க்கை இல்லை துறவரம் தான் சொல்லணும். துறவிமா தான் இருந்தா. அதுதான் ஏன்னா பிள்ளைங்க தான் அவளுக்கு இது எல்லாம் கடைசியாக அந்த வீட்டை கேட்ட ஹஜத்து கொடுக்க மாட்டேன். அதுக்கு பிறகு தான் ஈஷாவோட வீட்டை வாங்கி இதை கட்டினது. இந்த ஹஜத் அந்த வீட்டுக்கு போன பிறகு தான் அதுக்கு அவ்வளோ சிரமம். ஏன்னா எல்லாத்தோடும் உட்காந்துட்டு அது தனி மரமாக மாதிரி போய் தனியாக போயிட்டான். அப்போ யாருமே சேர்க்க மாட்டாரு. அதனால நான் தனியாக போயிட்டான். அப்போ யாரும் போய் பார்க்க கூட முடியாதுவா. புத்தா ஷெரீஃப் தான் போய் பார்க்குற மொழியா மற்ற ஹஜத்தை புத்தா ஷெரீஃப் தான் ஓதிட்டு இருந்தான். ரொம்ப நாளைக்கு பிறகு தான் சீடியை போட்டுட்டு உட்காந்து இருப்பா. உட்காந்துருப்போம். இருக்க மாதிரி தான் ஓதுவா. அது எல்லாம் சீடி. அது இப்போ தான் சீடியாக போனது. இப்போ அது சீடி போடுறோம்.